தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே, பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். இயேசுவின் விலைமதிப்பில்லா பாடுகளின் அருமையை, அந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இயேசுவின் பாடுகளின் வழியாக நமது மீட்புக்காக அவர் கொடுத்த விலையை நாம் உண்மையிலேயே அறிந்திருக்கிறோமா என்ற கேள்விதான் என் மனதிலே இப்பொழுது எழுகிறது. புனித வாரத்திலே கிறிஸ்துவர் என்ற முறையில் ஏதோ பல சடங்குகளை கடந்து போவதால் மட்டுமே நாம் இயேசுவின் பாடுகளை, அதனுடைய பலனை முழுமையாக அனுபவித்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? ஒரு முறை அரசன் அக்பரும் அவரது அமைச்சர் பீர்பாலும் நகர்வலம் சென்றார்களாம். அப்படி செல்கின்ற பொழுது வீதியிலே ஒரு ஏழை விவசாயி தனது பழைய செருப்பை மிக உயர்ந்த ஒரு பட்டு துணியை கொண்டு துடைத்துக் கொண்டிருந்தாராம். அரசன் அதை பார்க்கிற பொழுது அமைச்சரிடத்திலே, பீர்பாலிடத்திலே கேட்டாராம், ஒரு பழைய செருப்பை விலை உயர்ந்த ஒரு பட்டு துணியை கொண்டு இந்த மகன் துடைத்துக் கொண்டிருக்கிறானே, என்ன அமைச்சரே என்று கேட்கிற பொழுது அமைச்சர் சொன்னாராம், அந்த செருப்பை அவன் தனது உழைப்பின் பயனாக கிடைத்த, கஷ்டப்பட்டு உழைத்து கிடைத்த அந்த காசிலிருந்து வாங்கி இருக்கலாம். அந்த பட்டு துணியை யாராவது அவனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கலாம். ஆகவேதான் அதனுடைய அருமையை அவனுக்கு தெரியவில்லை என்றாராம். அவனை கடந்து போகிற பொழுது, இதை பற்றி அரசனே அவனிடத்திலே கேட்கிற பொழுது பீர்பால் சொன்னது உண்மை என அவருக்கு தெரிந்தது. அன்பானவர்களே, நமக்காக கொடுக்கப்பட்ட விலை பொன்னோ வெள்ளியோ அல்ல, இயேசுவின் ரத்தம். விலைமதிப்பில்லா இயேசுவின் ரத்தத்தால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுவார். ஆகவே அன்பானவர்களே, பாடுகளின் ஞாயிறை சிறப்பிக்க இருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் பாடுகளுடைய பலனை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம், பாடுகளுடைய பயனை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவபூர்வமாக எந்த அளவுக்கு நாம் அதை உணர்கிறோம் என்று நாம் இன்றைக்கு கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, தொடக்கத்தில் நான் பகிர்ந்து கொண்டது போல கிறிஸ்துவர் என்ற முறையில் புனித வாரத்திலே நிறைய சடங்குகளிலே பக்தியோடு பங்கெடுக்கிறோம். நாம் கிறிஸ்துவாக மாறுகிறோமா என்ற ஒரு கேள்வியை மீண்டும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். கிறிஸ்துவ சித்தாந்தத்தை தத்துவ வரிகளிலே 3 வரிகளிலே சொல்லுவார்கள். துன்பமின்றி இன்பமில்லை, அவமானமின்றி வெகுமானமில்லை, சிலுவையின்றி கிரீடமில்லை என்பதுதான் அந்த சித்தாந்த வரிகள். கிறிஸ்துவ வாழ்வின் சித்தாந்தம் இந்த 3 வரிகளிலே அடங்கி இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, சிலுவையின்றி கிரீடம் இல்லை என்ற உண்மையை ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்ட சீடர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். தனியாக அவர்களுக்கு தனது வாழ்வினுடைய அந்த இறுதி நாட்களை குறித்து, பாடுகளை குறித்து, வேதனையை குறித்து, அவர் கடந்து போக இருக்கிற அந்த பாதையை குறித்து, சீடத்துவ வாழ்வினுடைய
மேன்மையை அவர்கள் உணரும்படியாக அவர்களுக்கு கற்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வே ஒரு போராட்டம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு ஈஸி சேர் வாழ்க்கை அல்ல. ஓய்வு பெற்ற பிற்பாடு எந்த வேலையும் இல்லாமல் வீட்டிலே அமர்ந்திருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற நிலை அல்ல கிறிஸ்துவ வாழ்வு என்பது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம். டிசிப்ளின் நிறைந்த ஒரு வாழ்வுதான் கிறிஸ்துவ வாழ்வு. ஏனோதானோ என்று வாழ முடியாது கிறிஸ்துவ வாழ்வை. டிசிப்ளின் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையில் இருந்துதான் டிசைபிள்ஷிப் என்கிற வார்த்தையும் வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஆக டிசிப்ளின் அண்ட் டிசைபிள்ஷிப் ரெண்டும் இணைந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். ஒழுங்கும் கட்டுப்பாடுகளும் நிறைந்த சீடத்துவ வாழ்வை வாழ்ந்து கிறிஸ்துவாக நாம் ஒவ்வொரு நாளும் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த தவக்காலத்தின் இந்த இறுதி வாரத்திலே, புனித வாரத்திலே, நான் கிறிஸ்துவனாக மட்டும் இருந்தால் போதாது, கிறிஸ்துவாக மாற வேண்டும். அவர் காட்டிய குறுகிய பாதையிலே நான் நடக்க முயல வேண்டும். அவருக்காக நான் அன்றாடம் தியாகம் செய்ய வேண்டும். தவக்காலம் என்பது ஏதோ மாமிசத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, இறைவனோடு எனக்கு இருக்கிற உறவிலே நெருங்கி வர வேண்டும். சக மனிதரோடு இருக்கிற எனது உறவிலே நான் வளர வேண்டும். இவைகள் நடந்தாக வேண்டும். இயேசுவின் இதயத்தை நான் பெற்றாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் என்று இந்த புனித வாரத்திலே நாம் கதறி அழ வேண்டும். ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்துவராக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவாக நாம் நாள்தோறும் உருமாற்றம் அடைய வேண்டும். மனமாற்றமே ஒரு உருமாற்றமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளை பற்றி நினைத்து கண்ணீர் விடுகிற இந்த நாட்களிலே நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவாக மாறி இருக்கிறேன்? வெறுமனே கிறிஸ்துவனாக மட்டும் இருக்கிறேனா? கிறிஸ்துவாக மாற அந்த பாதையை தெரிந்து கொண்டேனா? குறுகிய பாதையை தெரிந்து கொண்டேனா? அவருக்காக தியாகத்தை மேற்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா? என் உறவுகளை சரிபடுத்திக் கொள்கிறேனா? எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவிலை நான் நெருங்கி வருகிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இந்த புனித வாரம் நமக்கு கற்றுத்தருகிற சித்தாந்தத்தை மறந்துவிட வேண்டாம். துன்பமின்றி இன்பமில்லை, அவமானமின்றி வெகுமானமில்லை, சிலுவையின்றி கிரீடமில்லை. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.